இன்னைக்கு உனக்கு ரெட்டிப்பான நன்மையை ஏசப்பா தர்றாரு. சொல்லிக்கிட்டே இருங்க. நீ பாக்குறீங்க, ஆக்சுவலா ஆர்மி ட்ரெஸ் போட்டு வரல இன்னைக்கு. ஆமென். நாளைக்கு தான் ஆர்மி ட்ரெஸ்ஸோட வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது கொஞ்சம் அமைதியா, ஏதோ லைட் எரியுது, இந்த ஸ்தோத்திர கூட்டம் சொன்னாங்க, 4 தோத்திரத்தை சொல்லிட்டு போவோம், இது வந்தோம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்தோம் போனோம். இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நிறைவானது வருது. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறையும் மறையுது இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு உனக்கு சத்தியமா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நிச்சயம். ஆமென், ஆமென். வரும்போதே காதுல அழகா ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாஸ்டர் அழகா பேசுனாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நன்மை செய்கிறவராக, சத்தமா சொல்லுங்க, கீழே இறங்கி வரட்டுமா? ஒரு நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தார். ஆமென். எங்கும் சுற்றி திரிந்த தெய்வம் இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. ஆமென். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை வழிபடும் பொழுது, ஐயா என்னட்ட கொஞ்சம் காசு இருக்கு, வீட்டுல ஒரு சின்ன பாவத்தை பண்ணி போட்டாங்க, என்ன பண்றது? பாஸ்டர் சொல்லுவாரு, சின்ன பாவம் பண்ணிட்டியா, பார்க்க கொஞ்சம் ஏழ்மையா தான் இருக்க, சரி ஒரு புறாவை போய் வாங்கிட்டு வா. ஓடி போயிட்டு ஒரு புறாவை எடுத்து, ஐயா என் வீட்டுல சின்ன பாவமாயி போச்சியா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பாவத்தை பண்ணி போட்டோம், இந்தாங்க பிடிங்க, இந்தா குடு. அறுத்தாச்சு. அப்படி புறா துடிக்குது. போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ள மகா பரிசுத்தலத்துல அந்த பாஸ்டர் தூக்கி அப்படியே அந்த ரத்தத்தை தெளிப்பார். இன்னொருத்தன் வரான், ஐயா என் குடும்பத்துல ஒரு பாவம் ஆகி போச்சியா, ஒரு பெரிய பாவம் பண்ணி விட்டான் என் பிள்ளை, ஒரு ஆடை வாங்கிட்டு வா. சரி, பலி செலுத்தினாங்க, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் காசு இருக்கிறவன் வர்றான், ஐயா என் வீட்டுல ஒரு பாவம் ஆகி போச்சு, அப்படியா ஒரு கடா வாங்கிட்டு வா. ஒரு காளை அறுக்கிறாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய திராணிக்கு தகுந்தவாறு அவர்கள் பாவங்கள் அவங்க கொடுக்கிற அந்த பலியின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஸ்தலம் மகா பரிசுத்த தலம், அதுக்குள்ள போய் தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு திரைச்சேலை, இங்க வந்து ஒரு பெரிய திரைச்சேலை இருக்கு, இங்க உள்ள பாஸ்டர் மட்டும் தான் உள்ள போக முடியும். இது ஆண்டவர் பார்த்தாரு. அது என்னது? ஏழையா இருக்கிறவன் அவனுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி புறாவை கொடுக்கறான், ஆடை கொடுக்கறான், காளையை கொடுக்கறான். இவனுக்கும் ஆண்டவராகிய கர்த்தருக்கும் டைரக்ட் ஒரு கனெக்ஷனே இல்லையே. இடையில நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, 3 பேர் 4 பேர் தாண்டில வருது. இல்ல 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 இல்ல, என் பிள்ளைய நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் பிள்ளைக்கு என் மேல நம்பிக்கை வரணும், என் பிள்ளைக்கும் எனக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கணும். என் பிள்ளையோட எல்லா விண்ணப்பத்துக்கும் நிகரான காரியத்தை நான் டைரக்டா போய் என் பிள்ளையோட தலையில வச்சு என் பிள்ளைய குடும்பத்தை அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் வந்த பொழுது, பரலோக தகப்பன், சொல்லுங்க பரலோக தகப்பன் மனித ரூபம், மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தாரு. ஆமென். அவருடைய பெயர் தான் அருள்நாதர் இயேசு. ஆமென். உலகத்திலேயே பாவம் பெருகி கிடந்துச்சு. இப்ப எல்லாம் நான் நாட்டுல எல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, கலியுகம்னுவாங்க. இது கலியுலகம். பாவம் எங்க பார்த்தாலும் பெருகி கிடக்குறது. அந்த பாவத்தை அழிக்கணும்னா இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை புறாக்களை செலுத்தினாலும் பத்தாது, எத்தனை ஆடுகளை வெட்டினாலும் பத்தாது, எத்தனை காளைகளை பலி செலுத்தினாலும் பத்தாது. அப்ப பலி செலுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பரலோக தகப்பன் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து
நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம்முடைய எல்லா உறவுகளுக்காகவும் அவருடைய இரத்தங்களை, விலையேற பெற்ற இரத்தங்களை நமக்காக சிந்தினார். ஹல்லேலூயா, ஆமென். ஏசப்பா சிலுவையில இரத்தம் சிந்த பொழுது அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கிற அந்த திரைச்சலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் டைரக்டான ஒரு உறவு. ஏன்னா குப்பையில் கிடந்தேன் கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். சொல்லுங்க, குப்பையில் கிடந்தேன் கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றப் போகிறீர். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றப் போகிறீர். கையை தூக்கி சொல்லுங்க, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடவும் இல்ல. உம்மை நம்பி பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். இன்னொரு சொல்லுங்க, சத்தம் கேட்கல. ஜுரம் பஸ் ஒரு நிமிஷம் அந்த கார்டுல இருந்து கையெடுங்க. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியை விட டேஸ்டானவர். அவரு ஹைவேல இருக்கிற A2B ஃபில்டர் காஃபியை விட டேஸ்டானவர். ஆமென். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இயேசு சுவாமிய நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு, நேற்று படிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு நொடியும் ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம குடும்பத்துல காணப்படுகிற எவ்வளவு பெரிய மாறாவின் கசப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதுரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தாழ்வில் நம்மை நினைத்தோரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எப்படிப்பட்ட கடவுள்னா, அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னா, ஆமென். ஆமென், ஆமென். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவார். ஆமென். உங்களுக்கு உண்டான காரியம் எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இல்ல நான் பாவி, எனக்கு ஒண்ணு இல்ல, இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டதால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். ஆமென். அவரின் காயப்பட்ட தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆமென். அது எப்படி பிரதர்? நான் என் வீட்டுக்குள்ள ஒரு மூளை இருந்துட்டு எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சுகப்படுத்துவாரா? அம்மா, உன்னுடைய நாவில் இருந்து உன் சொல் பெறுவதற்கு முன்னே உன்னுடைய தேவை இன்னதென்று பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறார். ஆமென். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சபை உயரும், நீங்கள் மேலோங்குவீர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அரணான பட்டணத்தை போல உன்னை மாற்றுவேன் என்று தம்பி உங்களை பார்த்து சொல்றேன். ஆமென்.
இந்த வருடத்துல ஒரு 3 மகா மீட்டிங் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. ஆமென். நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, உங்க கையை தூக்குங்க. புதுசா வந்திருக்கிறவங்க, புதுசா முதோதர வந்திருக்கீங்க. ஆமென். அப்படி எந்திரிச்சு நில்லுங்கம்மா 2 நிமிஷமா. அல்லாஹ் ஷக்கதல இயேசுவின் நாமத்தில் அப்படி முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. ஆமென். நாம இன்னைக்கு இந்த மீட்டிங்கை ஆக்சுவலாக அழகா ரெடி பண்ணது காரணமே உங்க எல்லாருக்காக தான். ஆமென். கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. அல்லாஹ் ஷேகே நலா தனலா பாலஹ துனிரிதி ரிபா லஹ நரத லஹ நரதி. Oh, the name of glory, the name of glory, the name of anointing. Oh, Rabba laha dana redele. Oh, shagana halala dana la dene raba ba 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 ba. Oh, rishala dana raba ba 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 ba. Name of glory. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. Oh, rada laha na ஷேஹே நிலஹனா லதன ரபா. எல்லாம் உங்களுக்கு நேர கையை நீட்டுங்களேன். இங்க வந்திருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம ஹானர் பண்ண போறோம். ஆமென். இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட சீஃப் கெஸ்ட் இவங்க தான். ஆமென். ஏசப்பா இவர்களை முன்குறித்ததுனால தான் இந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க. ஆமென். இவருக்கு உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதங்களா இருக்க போகுது. உங்க குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான வறுமை, எல்லா விதமான வியாகுலம், எல்லா வியாதியையும் கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். ஓ ரபா லகதன ரதா லேஷேனே. பாஸ்டர் அப்படி வாங்க பாஸ்டர். பாஸ்டர் அப்படி பாஸ்டர் வாங்க பாஸ்டர். லேஹே நலதன ரதா. ஓ பாபா பலரனா ஏஷேகே நரா. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, பலவீனத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய தொடுதல் உண்டாவதாக. நாசரனாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் நீங்குவதாக. சரீரத்தை விட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நீங்குவதாக. 1 பேதுரு 2:24 படி உம்முடைய தழும்புகளால், சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் இவர்கள் சுகமாவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நாசரனாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுக்கிற தேவன். இது எப்படி ஆகும் என்று இவர்கள் நினைக்கலாம். ஆனால் இது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. 2 கொரிந்தியர் 8:9 படி நீர் சிலுவையிலே தரித்திரரானீர், காரணம் நாங்கள் ஐஸ்வரன்களாகும்படிக்கு. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் தரித்திரரானபடினால் இப்பொழுது நாங்கள் பொருளாதார கஷ்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவு இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆண்டவரே. இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. இது எப்படி ஆகும் என்கிற நினைவுகளை மாற்றி ஆண்டவரே, ஒரே நாளிலே ஆரோன் கோல் துளித்தது போல, ஒரே நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டது போல ஒரு அற்புதம் நடப்பதாக. நாளைய தினமே இவர்கள் காண்பார்களாக. 2ஆம் நாள் எழுப்புவார் என்ற வார்த்தையின்படி, 3ஆம் நாள் உயிர்ப்பிப்பார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த 2வது நாள் இவர்களை உயிர்ப்பித்து இந்த 3ஆம் தேதியில இவர்களை எழுப்பி இருக்கிறார் ஆண்டவரே. அற்புதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, சாப கட்டுகள் உடைவதாக. நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. செய்வினைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போக செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, நீர் சிலுவையிலே சாபமானீர், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. கலாத்தியர் 3:13 படி அப்பா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரபாகரமாக நீர் எங்களுக்காக சிலுவை மரத்திலே மரித்ததனால் நீர் சாபமானீர். உம்முடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
எல்லா சாப கட்டுகளை உடைக்கிறேன், பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிறேன், செய்வன கோளாறுகளை உடைக்கிறேன். அல்லேலூயா. அந்தகார வல்லமைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் இவர்களை நீர் கழுவி இருக்கிறீர். உம்முடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற இவர்கள் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்று யோவான் 12 சொல்லுகிறது. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஓ, நீதிமானுடைய பாதை நாளுக்கு நாள் பிரகாசிக்கிற பிரகாசமாயிருப்பதாக. இவர்கள் தொட்டதெல்லாம் துலங்குவதாக, தொட்டதெல்லாம் துலங்குவதாக. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தது போல கையிட்டும் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதாக. தகப்பனே, நீடித்த நாட்களை காத்திருக்கிற அப்பா, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், படித்து முடித்து விட்டு வேலை நல்ல உத்தியோகம் இல்லை என்று இருக்கலாம், ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த 2026 நல்ல உத்தரவுகள் உண்டாவதாக. நல்ல உத்தரவுகளை நீர் கொடுப்பதற்காக நன்றி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. Ele nilahana radalara baudalara. Hallelujah. Rababalara nala shadalara nahaduleri nirura baudalantani irdantanu hadantanu. Iragadalara naba. கடந்த 2.5 வருடம் அநேக நிந்தனைகள், அநேக அவமானங்கள், குடும்பங்களால் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உன்னுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றுகிறார். அம்மா, இந்த கடனை எப்படி அடைக்கிறனே தெரியாத ஒரு சூழ்நிலை. நாளுக்கு நாள் கடன் பாரத்து நிமித்தம் எல்லா வகையிலும் அடைக்கப்பட்ட ஒரு வாசல். இன்னைக்கு இயேசு சுவாமி, நீ இங்க வந்திருக்கம்மா. இன்னைக்கு உனக்குண்டான ஒரு விசாலமான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. கர்த்தர் திறக்கிறாரம்மா, கர்த்தர் திறக்கிறாரு. உனக்குண்டான வாசலை இயேசப்பா திறந்து கொடுக்கிறாரம்மா. உன்னுடைய கஷ்டம் நீங்கியது, உன் கஷ்டம் நீங்கியது, உன் நிந்தனை நீங்கியது, உன் அவமானம் நீங்கியது. இனி நீ மகிழ்ந்திருப்பாய். இனி நீ நீட்டித்த நாட்களாய் நீ மகிழ்ந்திருப்பாய். உன்னை அலங்காரமாய், உன்னை அலங்கார பீடமாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். குடும்பத்தில் காணப்பட்ட எல்லா விதமான உன் கையில ஒரு சுகந்த வாசனையாகிய கர்த்தர் வந்து இன்னைக்கு உன்னோட இருதயத்துக்குள்ள அவர் பிரவேசிக்க போறாரு. உங்க குடும்பத்துல காணப்படுகிற எல்லா விதமான காலியான ஜாடிகள் இன்னைக்கு கர்த்தர் நிறைக்கிறாரு. இன்னைக்கு ஏசப்பா நிறைக்கிறாரு. கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. லாபானா ஹதனரா. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன், கூட இருங்க. இம்மானுவேலராய் கூட இருந்து பெரிய காரியங்களை செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. லாஸ்ட் ஆஃப்டர் சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு பெரிய காரியம் நடக்க போகுது, விடுதலை நடக்க போகுது. ஆமென். விடுதலை நாயகன் சொல்லுங்களேன். வெற்றியை தந்து விட்டார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல்லுங்களேன். விடுதலை நாயகன் வெற்றியை தந்து விட்டார், எனக்குள்ளே என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். ஓ, தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்வேன், எங்கும் ஓடி ஓடி சொல்வேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார்.
ஜெரம் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆடி ஆடி மகிழ்ன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு, என்ன இது, கொஞ்சம் எந்திரிங்க 2 நிமிஷம். ஆமென். உட்காருங்களேன். இப்போ ஒரு ஃபெய்த்ஃபுல் ஆக்ஷன் பண்ண போறோம், சரியா? எந்திரிக்கும் போது என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? உள்ள பார்த்துட்டு, எழும்பி பிரகாசி உன் ஒளி உள்ள வந்துருச்சு. ஏசப்பா உள்ள வந்துருச்சு. ஆமென். அந்த இயேசுங்கிற ஒரு லைட் உள்ள வந்தா குடும்பத்துல காணப்படுகிற இருள் எல்லாம் 4 கண்டல்ல 7 கண்டன் தாண்டி ஓடி போகும். ஆமென். ஆமென். என்னையெல்லாம் சொன்னோம் பாட்டு பண்ணாம இப்ப என்ன சொல்ல போறீங்க? உட்கார்ந்துகிட்டே உள்ள, ஏன்னா இங்கதான் நிறைய கிடக்கு. நம்மளுக்கு முத சத்துரு தெரியுமா? சொல்லுங்க, முத சத்துரு என்னுடைய மாமிச சிந்தனை. 2வது சத்துரு என் இதயத்துல காணப்படுகிற பயம். உண்மைதானே? அதான் ஆண்டவர் இந்த ஹோல் பைபிள்ல மொத்தம் 365 தடவை பயப்படாதே, 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். ஆமென். எதுக்கு 365 நாள் 5 தடவை சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம். 365 தடவை எதுக்குமா சொல்லணும்? பிரதர் இவ்வளவு சத்தம் பேசுறேன், நான் பயந்துறீங்களா? ஐயா, 365 நாளுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை சுமந்து வழி நடத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஆமென். என்ன சொல்ல போறீங்க? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்படி சொல்லுங்க. அப்படியா? 1 2 3 சொல்லுங்க. அப்படி நீங்க எந்திரிக்குள்ள நாங்க திண்டுக்கல் போயிடுவோம் போல பாஸ்டர். ஆமென். நாளைக்கு 10:30 மணிக்கு சர்ச்சு. நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேம முடிக்க போறோம். ஏன்னா இங்க வேம போனதான் காலைல வெள்ளன வருவீங்க. ஆமென். நாளைக்கு சாயங்காலம் தான் டெஸ்ட் மணி. நாளைக்கு சாயங்காலம் டெஸ்ட் மணி ஆர்மி ட்ரெஸ்லாம் வருவேன். ஆமென். என்னையவே ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்த கூடுமானால் என்னைய விட பல மடங்கா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பா உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஐயா, 13 வயசுல ஆண்டிப்பட்டியில நடு ரோட்ல கேரா பிளாட்ஃபார்மா ஒரு எம்ஜிஆர் சிலைக்கு கீழே மதுரையில இருந்து உட்கார்ந்துட்டேன். செக்கானூர்னா ஆண்டிப்பட்டில என்ன, எங்க அப்பா எனக்கு 13 வயசு, என் தம்பிக்கு 8 வயசு, 2 பேரையும் நடு ரோட்ல எங்க அப்பா இறக்கி விட்டு போயிட்டாரு. அங்கிட்ட எங்க சித்தப்பா சொல்றாரு, தம்பி நீ கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டு போக வர போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. எனக்கு 13 வயசு, என் தம்பிக்கு 8 வயசு. நீ பெத்தப்பா கை விட்டுறாரு, வளர்க்க போற சித்தப்பா கையை பிடிக்க போறாரு. ஆனா நான் என்ன நம்பினேன்னா, சங்கீதம் 3ல ஒரு வார்த்தை இருக்கு, அவர் எனக்கு கேடகமும் அவர் எனக்கு மகிமையும் அவர் என்னுடைய தலையை உயர்த்துவேன்னு சொன்ன தெய்வம் என்னைய பெத்தப்பா கை விட்டுட்டாரு, வளர்க்க போற சித்தப்பா கையை பிடிக்க போறாரு. ஆனா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் கைய, என்னோட தம்பி கையை பிடிச்ச அதே தெய்வம் இன்னைக்கு உங்க குடும்பத்தை அதே காரம் பிடிச்சு தூக்குது. அந்த கஷ்டம் விலகுது, அந்த வியாதி மறையுது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2வது சொல்லுங்க, இன்னைக்கு 2வது நாள் உங்க தலையிலே நீங்க கை வச்சு உங்களுக்கே நீங்க தீர்க்கதரிசனம் சொல்ல போறீங்க. இந்த 2வது நாள்ல என் உடம்புல காணப்படுகிற பலவீனத்தின் உறுப்பு இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள, இப்ப நான் சாப்பிடுறதுக்குள்ள புது உறுப்புகளை என் இயேசு எனக்குள்ள வைக்கிறாரு. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர் என் இயேசு. ஆமென். அவராலே கூடாத காரியம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க, இப்ப விடுதலை. ஒரு ஜம்ப் பண்ணி சொல்லுங்க, இப்ப விடுதலை. யாரெல்லாம் குதிக்கிறீங்களோ சத்தியமா சொல்றேன், வாழ்நாளெல்லாம் மூட்டு வலி வராது. இந்த கிண்ணத்துக்குள்ள இருக்கிற இந்த சட்னி எல்லாம் ஏசு நாமத்தில் இப்ப ஃபுல் ஆகுது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்களேன், 13 வயசுல நடு ரோட்ல கேரா பிளாட்ஃபார்மா எங்க என்னுடைய அப்பா என்னை இறக்கிட்டு போனாரோ, நான் யாரு?
கேரா பிளாட்ஃபார்ம். யாரு நானு? கேரா பிளாட்ஃபார்ம் நின்றுகிட்டு இருந்தேன். எந்த இடத்துல நான் கேரா பிளாட்ஃபார்ம் நான் தள்ளப்பட்டேனோ, எனக்கு 13 வயசுல எனக்கு அசிங்கமா, எனக்கு அவமானமா, எனக்கு வேதனையான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை படைச்ச தெய்வம், என்னை படைச்ச ஏசப்பா, அவர் என்னுடைய தாயின் கருவறையில் தோன்றுவதற்கு முன்னே என்னை முன்குறித்த தெய்வம் இன்னைக்கு உங்களை முன்குறிச்சு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க பாத்திரம் நிரம்ப போகுது. இன்னைக்கு உங்க படகுகள் அமிழ போகுது. நீங்க உங்க கூட்டாளிகளுக்கு கொடுக்க போறீங்க. ஆமென், ஆமென். உங்க கையில நீங்க யார்ட்டுமே கடன் வாங்க மாட்டீங்க சொன்னது இன்னைக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு. ஆமென். எண்ணி முடியாத நன்மைகள் சொல்லுங்க. ஆக்சுவலி எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத நன்மைகளை என் ஏசப்பா எனக்கு கொடுக்க போறாரு. நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் வீட்டுல கர்த்தர் நடத்த போறாரு. ஆமென். அம்மா அடிச்சு சொல்றம்மா, உன் பிள்ளையோடைய கல்யாணம் உன் குடும்பத்திலேயே இதுவரை யாருக்கும் நடக்காத விஷயமா, உன்னுடைய குடும்பத்துல இதுவரை யாருக்குமே நடக்காத ஒரு பேரின்ப மகிழ்ச்சி உன் பிள்ளையோடைய கல்யாணத்துல, கானாவூரின் கல்யாணத்துல அற்புதம் செய்த அது இயேசு உன் காரியத்தை அவர் நடத்த போறாரு. கல்யாணம் முடிஞ்சு நீங்க மீதம் எடுக்க போறீங்க. ஆமென், ஆமென். அவர் கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல, சொல்லுங்க, அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். ஆமென். வானம் திறக்கப்படுது. இன்னைக்கு வானம் திறக்கப்படுது. இன்னைக்கு பரலோக அக்கவுண்ட்ல இருந்து பல நன்மைகள் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல வாசப்படியில காத்திருக்கு. உண்மையும் முத்தம் உள்ள பிள்ளைய நீ உள்ளவா, ஏசப்பா எனக்கு ஏசப்பா அனுப்பிச்சிருக்காரு, இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காரு. உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை என் ஏசப்பா இந்த நேரத்துல, இந்த செகண்ட்ல, இந்த நிமிடத்துல உன் வீட்டு வாசப்படியில சில நன்மைகள் காத்திருக்கு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அம்மா கேரண்டியோட சொல்றேம்மா, நேத்து சில சாங்ஷன் லெட்டரை ஆண்டவர் எழுதினாரு. ஆமென். சில ஓல்டு ஃபைல்ஸ் எல்லாம் கர்த்தர் திறந்தாரு. ஆமென். சில செட்டில்மெண்ட்லாம் நேத்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமென். உங்களுக்கு உண்டான நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் நேத்தே ஆக்டிவ்ல நிக்கிறாங்க. ஆமென். பல நாள் இடியாப்ப சிக்கல்ல இன்னைக்கு நூடுல்ஸ் ஆக போகுது. அப்படி சாப்பிட போறீங்க இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, கேரா பிளாட்ஃபார்ம் இருக்கிற என்னையவே எந்த ரோட்ல அசிங்கப்பட்டோம் அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்ல கோடிக்கணக்கான பில்டிங்கை கொடுத்து என் இயேசு என்னை உயர்த்த கூடுமானால் என்னை விட பல மடங்காய் உங்களை கோடா கோடியாய் பெருகுவா என்று கட்டளை இடுகிறார். ஆமென். ஐயா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? அம்மா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுமா, சொன்னா தானே தெரியும் பிரதர். ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மன் இயேசு உங்களை பெரிய பெரிய நாடுகளுக்குலாம் நீங்க போக போறீங்க. இந்த வருடம் அநேக விமான யாத்திரைகள் இயேசுவின் நாமத்துல 12 மெகா கண்ட்ரீஸ்க்கு நீங்க போக போறீங்க. ஆமென். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி எம்டி. பாஸ்டர் பேசுறாரு. அழகிங்களா? என்ன படிச்சீங்க? நான் 10th பிடிஹெச் 10th. சரி, நீங்க ரொம்ப ரத்தம். அம்மா, நீ என்ன படிச்சிருக்க? எல்எல்பி பண்ணிட்டு இருக்கேன். பயமா இருக்கு. பாஸ்டர் பேசலாம். பாஸ்டர் என்ன படிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஆமென். இப்ப புரியுதா? எளியவனை தூசில இருந்தோம், சிறியவனை குப்பை மேட்டில் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு வைப்பே சொன்ன தெய்வம். ஆமென். இன்னைக்கு சில டிக்ளரேஷன். ஆமென், ஆமென். இன்னைக்கு டாக்டரோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, டாக்டரோடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு மாறுது. ஆமென். இன்னைக்கு சில மருந்துகள்லாம் நீங்க எடுக்காத அளவுக்கு உங்களை சுகத்தை கடத்த கொடுக்க போறாரு. ஆமென், ஆமென். அவர் காயப்பட்ட தழும்புகளின் சுகம் பெருசு. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. ஆமென். பாட்டு பாடிட்டு உட்காருவோம், அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். அல்லேலூயா. ஆமென். நாளைக்கு சாயங்காலம் தான் டெஸ்ட் மணி. ஆமென். நாளைக்கு சாயங்காலம் அடிச்சு சொல்றேன் ஐயா, நாளைக்கு சாயங்காலத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் இங்க இயேசுவின் நாமத்துல பல சாட்சிகள் வரப்போகுது, பல சாட்சிகள் வரப்போகுது. ஆமென். சாத்திய கூறு இல்லைனாலும் என் தேவன் அதை சாத்தியமா மாற்றுவாரு. ஆமென். அதுக்கு சாத்தியம் இல்ல, அசாத்தியமான காரியங்களை நம் இயேசு சாத்தியமாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க உட்கார வேண்டிய சேர்ல இன்னொருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்களா? வசனத்தை சொல்லுங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவேன்னு சொன்ன தெய்வம் அதே சேர்ல ஒன்ன உட்கார வைக்க போறாரு. ஆமென். ஆமென். உன் பேர்ல இருக்க வேண்டிய பத்திரம் இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கா? அவங்களுக்கு தூக்கத்தை கொடுக்க மாட்டார் கர்த்தர். உனக்கு சேர வேண்டிய பங்கு உனக்கு கிடைக்க போகுது, உனக்கு கிடைக்க போகுது. அதை ஏசப்பாவே செஞ்சு கொடுக்கிறாரு. ஆமென். ஆமென். இந்த உலகத்திலேயே பெரிய கணக்குப்புள்ள ஏசப்பா. ஆமென். ஏன்னா அவருடைய பண்டக சாலையை திறந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளால அந்த ஆசீர்வாதங்களை தாங்க முடியாதம்மா. நம்ம ஆசீர்வாதங்களை தாங்க முடியாது. வசனம் சும்மா சொல்லல, தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது போல நம்ம காரியம் அதே ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஆமென். ஆமென். சொல்லுங்க. விடுதலை நாயகன். ஆக்ஷன். வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஆக்ஷன். என்னே ஆனந்தம். சொல்லுங்க. விடுதலை வெற்றி வெற்றி பெற்றுக்கோமா. வெற்றியை ஓ எனக்குள்ளே என்னே ஆனந்தம். என்னே நான் பாடி பாடி தினம் ஆடி ஆடி. ஒரு ஆக்ஷன். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பேன். ஒரு ஆக்ஷன். என்றும் ஓடி ஓடி சொல்வேன், என்றும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். ஓ விடுதலை. சொல்ல சொல்ல வெற்றி வந்துகிட்டே இருக்கு. உனக்குள்ளே எனக்குள்ளே என்னே ஆனந்தம். வருகிற விடுதலை. விடுதலை. ஜீசஸ் எனக்குள்ளே என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை இப்ப நிரப்புறாரு. வீடு நிரம்புது, ஓ கல்லாப்பட்டி நிரம்புது, அக்கௌண்ட்கள் நிரம்புது. இயேசுவின் நாமத்துல ஒரு மகிமை, ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம். அதிகார எண்ணிக்கை, அதிகாரம். ஆமென். அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். ஓ அதிகாரம். ஆமென். அப்படி உட்கார்ந்துக்கோங்க, அப்படி உட்கார்ந்துக்கோங்க. அலஷதனா. ஓ மகிமை மகிமை. ஷக்கனா லஹதா லஷனரதனா. ஹல்லேலூயா. ஆமென். என்னோட சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1-15. 1வது அதிகாரத்தை படிங்களேன். ஷகலஹதனா. இன்னைக்கு விடுதலை இருக்குமா? நீ உன் பலவீனம் மாறுது. படிங்க சிஸ்டர். என்ன பண்டிகை வந்துச்சு? யூதர்களுக்கு ஒரு பண்டிகை வந்துச்சு. அப்பொழுது நம்ம ஏசப்பா அந்த எருசலேமுக்குள்ள போனாரு. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளமா இருந்தது.
அதற்கு 5 மண்டபங்கள் உள்ளது. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், பெரிய பெரிய வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்து கிடக்குறாங்க. அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல பெதஸ்தா என்கிற ஒரு குளம், புரியுதா பிரதர்? புரியுதா சிஸ்டர்? பெதஸ்தாங்கிற குளம், அந்த பெதஸ்தா குளத்தை சுத்தி நிறைய வியாதிப்பட்டவங்க, குருடரு, சப்பானி, முடக்குவாதம் உள்ளவங்க, பெரிய பெரிய வியாதி எல்லாம் அங்க இருக்காங்க. தேவதூதர் வந்துட்டு அந்த குளத்தை கலக்கும் போது யாரு போய் முதல்ல உள்ள முகுந்து எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலையாம். பரிபூர்ண விடுதலையாம். ஆமென். பார்க்கும் போதே 38 வருஷம். எத்தனை வருஷம்? பக்கத்துல பார்த்து 38 வருஷமா? அதை விட உன் பிரச்சனை சிறுசு. இப்ப அந்த பிரச்சனை மாறுது, இப்ப அந்த வேதனை நீங்குது. ஆமென். ஹல்லேலூயா. அம்மா கன்ஃபார்மா சொல்றேம்மா, இந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ள உனக்குண்டான சுகத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. ஆமென். இப்பொழுதே உள்ள அவயவங்கள் எல்லாம் அப்படியே புதிதாகி கொண்டே இருக்கிறது. ஆமென். இப்போ ஒரு ஹீலிங் நடக்க போகுது. இந்த இடத்துல தேவ மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். அந்நிய ஜனங்கள் எல்லாம் எங்க கண்கள் காணத்தக்கதான காரியம் கர்த்தர் நடத்த போறாரு. ஆமென். 38 வருஷம் பிரச்சனை. ஏசப்பா வந்து பார்க்கிறாரு. அப்பா என்ன வேணும்? ஐயா, அந்த குளத்து இது பண்ணும்போது அது போறதுக்கு எனக்கு திராணி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனை என்னட்ட விட்டுட்டு நீ போ. உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, உன் கண்ணீர் முடிஞ்சிருச்சு, உன் வியாதி மறைஞ்சிருச்சு, உன் வேதனை நீங்கிருச்சு, உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நான் சிலுவையில சுமந்து விட்டேன். இப்பொழுது நீ ஒரு நீதிமானாய், ஒரு பரிசுத்தவானாய் நீ மாற்றப்பட்டு விட்டாய். ஆமென். ஆமென். இப்படிதான் நாங்க ஆண்டி வீட்டில் இருக்கும்போது ஒரு அம்மாக்கு வயிற்றுல தானப்பா, வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு காணாவளக்கு ஜிஹெச்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு. காணாவளக்கு ஜிஹெச்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு. எங்களோட பாஸ்டர் ஸ்ரீலங்கா போயிட்டாரு. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இப்ப நான் ஒரு 4 நாள் ஸ்ரீலங்கா போயிட்டு வரேன், இந்த சர்ச்சை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சோடனே அந்த அம்மாக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்ல வந்துருச்சு, அம்மா உனக்கு 6 இன்ச்சில் ஒரு கட்டி இருக்கு. என்ன சொன்னாங்களா? 6 இன்ச்சில் ஒரு கட்டி இருக்குமா, நீ ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாரு. சனிக்கிழமை ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணியாச்சு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா பெரிய பாஸ்டர் ஐயா ஸ்ரீலங்கா போயிடுவாரு, நீங்க வந்து மறுநாள் காலையில் வந்து எனக்கு ஜெபம் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலைல போயிடுச்சு. நானும் போகல, எதுவுமே பண்ணல. காலைல 10 மணி ஆச்சு. அந்த அம்மா உள்ள போகும்போது சொல்லுது, ஸ்ட்ரக்சர்ல வச்சு உள்ள கூட்டு போறாங்க அந்த காணாவளக்கு ஜிஹெச்ல. உள்ள போகும்போது, ஆண்டவரே உத ஆணிமந்த தழும்புகளின் சுகம் என்ன சுகமாக்குச்சுப்பா, உத ஆணிமந்த தழும்புகளின் சுகம் என்ன சுகமாக்குச்சு, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உள்ள போறாங்க. கரெக்டா 11 மணிக்கு ஒரு சீஃப் டாக்டர் வர்றாரு. வந்துட்டு ரிப்போர்ட் கார்டை பாக்குறாரு. அந்த அம்மாவை பாக்குறாரு, அந்த அம்மாவை பாக்குறாரு, ரிப்போர்ட் கார்டை பாக்குறாரு. கரெக்டா ஸ்கேன் பண்ணீங்களா? ஸ்கேன் பண்ணியாச்சு டாக்டர். ஆபரேஷன் டைம் 11:30. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒன்னு பண்ணுங்க, இந்த அம்மாவை கூட்டு போயிட்டு இன்னொரு தடவை ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் வெளில போயிட்டாரு. அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த அம்மா அப்படியே கூட்டு போயிட்டு திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள உள்ள போய் வண்டி விடுறாங்க. வண்டி விட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்கேன் போடுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது யார் ஸ்கேன் பண்ணானோ அவன் அழுதுட்டான். ஆமென். ஐயா, நம் இயேசப்பாவால கூடாத காரியம் இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென். இன்னைக்கு சில கட்டிகள் எல்லாம் கரையுது இயேசுவின் நாமத்துல. ஆமென். இன்னைக்கு சில பலவீனங்கள் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. ஆமென்.
அவர் இயேசப்பா இன்னைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரலா செய்ய போறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பெரிய விடுதலை இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் இன்னைக்கு உங்க கூடயே வரப்போகுது. நீங்க சாட்சிகளா இருக்க போறீங்க. இயேசு நாமத்துல இன்னைக்கு ஒரு பலத்த விடுதலை. நாளைக்கு நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென். நாளைக்கு எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்களோ அத்தனை பேருக்கு டைம் கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. லா ஷகனரதா லேரேனே ஓ ரஹதனரேதா. சொல்லுங்க, நான் கேட்டதுக்கும் அதிகமா நீங்க கொடுக்க போறீங்க. நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா கொடுக்க போறீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா செய்த அற்புதங்கள் எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, அதை எழுதும் போது இந்த உலகம் காணாதான் அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்ய கூடுமானால் நீங்க தேடுற நிம்மதியை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா தூங்க போறீங்க. ஆமென். நாளைக்கு காலைல சர்ச்சுக்கு வர போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா.